பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் பத்திரிகையாளருமான பரமன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிந்து இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு இந்த அளவு வாக்கு சதவீதம் செலுத்தியது இப்போது தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்தது விஜய் ஃபேக்டர் அப்படின்னு விஜய் கட்சி கிளைம் பண்ணிக்குது. விஜய் கட்சியெல்லாம் இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 கோடி சம்திங் ஓட்டு போட்ட அந்த எண்ணிக்கை தான் இந்த தேர்தலையும் இருக்குது அப்படின்னு திமுக விளக்கம் சொல்லுது. எஸ்ஐஆருடைய தன்மை அதனால் ஒரு 10% ஏறிச்சு. ஏன்னா 2005 எஸ்ஐஆர் எடுத்தாங்க, 2001 59, 2006 70, இது 10% 12% கூடுனது அதனால் குறைந்ததுனால் எஸ்ஐஆர்கள் குறைந்ததால் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் கணக்குகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிகரித்தது அப்படின்றது ஏதாவது ஒரு சிம்டம்ஸை உணர்த்துது, அதாவது ஆட்சி தொடரக்கூடிய ஒரு நிலையை இந்த பர்சன்டேஜ் உணர்த்துது, இல்லை ஆட்சி மாற்றத்திற்கான இந்த பர்சன்டேஜ் உணர்த்துது, புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதை இந்த பர்சன்டேஜ் உணர்த்துது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எண்ணங்களுக்கும் எண்ணிக்கைக்கும் இடையில் தொடர்புகள் இருக்குது. எண்ணிக்கையை மட்டும் வைத்து நம்மளுடைய எண்ணங்களை அதில் செலுத்தக்கூடாது. தனிநபர்களுடைய எண்ணங்கள் கிடையாது மொத்த எண்ணிக்கையில் வர்ற எண்ணங்கள்ன்றது. அதாவது இந்த தேர்தலில் கணிக்க முடியாத ஒரு முடிவை எட்டி இருக்கிறது தான் இதோடைய மிகப்பெரிய எண்ண மாற்றமாக நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இதுக்கு முன்பு நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் முன்பெல்லாம் ஈஸியாக கணக்க முடிந்தது. இன்றைக்கு ஏன் இந்த சூழ்நிலை இருக்குது, இது 3ஆவதாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கான விஷயமா என்னன்றதை நீங்கள் கேட்கறதிலிருந்தே இந்த மாற்றத்திற்குண்டான எண்ணம்ன்றது அதிகமாக இருக்குன்றது இந்த தேர்தலுடைய வெளிப்பாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் வெறும் விஜயின் அடையாளமாக மட்டும் இதை சுருக்க முடியாது. இது ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்த பிரதிபலிப்பு முன்பிருந்தே பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதாவது மாற்றம் வேண்டும்ன்றத அது ஒரு காலகட்டத்திலையும் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவை பொறுத்து அதனுடைய தன்மை பெருசாகவும். அந்த மாற்றம் வேண்டும் அப்படின்றது விஜய் ஒரு திரை பிரபலம், ஒரு புகழ் வெளிச்சம் உள்ளவர், அதனால் மாறி இருக்குது. அதனால் ஒரு யூத்துக்கள் மட்டுமே விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, போலிங் டேட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாக்கு செலுத்தியவர்கள்லாம் முதியவர்களும் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம புகழ் வெளிச்சம் திரைப்பிரபலம் அப்படின்ற கண்ணோட்டத்தோட அதனால போலிங் சதவீதம் அதிகரிச்சிருக்குது, இல்லை விஜய்க்கு ஓட்டு போகுது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை 2 கட்சிகளுக்கு இடையே திராவிட கட்சிகள் இருக்குது, புதிதாக ஒரு கட்சி வந்திருக்குது, ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் அப்படி ஒரு நிலைக்கு போகிறாங்க, அதுக்கு என்ன காரணம், அப்போ அதை ஆராய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எது? இல்லை, அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே அந்த இன்டரப்ட் ஆகி நீங்கள் அந்த கேள்வியிலேருந்து தொடங்கிட்டீங்க. சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு அதற்குண்டான பலனை அறுவடை அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க வெறும் யூத்து மட்டுமே இந்த மாற்றத்தை விரும்பலை. இந்த மாற்றத்தை எல்லா தரப்புமே விரும்பியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலைன்றது கிரவுண்டில் உருவாகிருக்கு. அதை 2 திராவிட கட்சிகளுமே உணர தவறியதின் வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு. தொடர்ந்து ஒரு ஆட்சியில் இருக்கிற போதும் ஒரே சித்தாந்தத்தில் இருக்கிற போதும் ஒரு தொய்வு ஒரு சித்தாந்தத்துக்கு ஏற்படக்கூடிய காலம்னு ஒன்று இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு உண்டான விஷயங்களை அந்த கட்சிகள் சரி பண்ணிச்சான்னு பார்த்தா இல்லை. இப்போ இந்த இடத்துல அதாவது விளிம்பு நிலை மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும், சமூக நீதியின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு ஒரு உயர்வை தரணும் அப்படின்னு 2 கட்சிகளுமே திட்டங்கள்லாம் சொல்லுது, தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதியில் சிலவற்றை நிறைவேற்றுறாங்க. இப்போ அப்படியெல்லாம் பார்க்க போனால் கல்வி, சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படியெல்லாம் பண்ணுறோம். அப்போ எந்த இடத்துல இன்னும் அவங்க லேகாக இருக்கிறாங்க, என்ன விஷயங்களில் குறைபாடு இருக்கிறதுனால இந்த மாற்றத்தை மக்கள் தேர்வு செய்கிறாங்க? இப்போ ஒருவேளை விஜய் இந்த தேர்தலில் என்ன வாக்கு பெறார், என்ன வெற்றி பெறார், ரிசல்ட் வந்தால் தெரியும். விஜய்க்கு அப்புறமும் இன்னொரு கட்சி வரும்போதும் அந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர தான் போகிறாங்க. அப்போ இருக்கிற கட்சி தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு எந்த இடத்துல நம்ம தவறு இருக்கோம், ஏன் மக்கள் இந்த சிந்தனைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு
ஆராயணும்னா என்ன இடத்துலேருந்து அவங்க ஆராயணும்? அதாவது வந்து ஒரு அரசுன்றது செயல்பாடுகள் தான். நீங்கள் வந்து கடந்த 5 வருடங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் அவன் வந்து ஒரு முடிவுக்குன்றத வருவான். அதற்கு முன்பு இருந்த கட்சியுடைய செயல்பாடின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வருவான்ற போது இந்த 5 வருடத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, பேரலான எல்லா விளிம்பு நிலை மக்களுக்கான திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது கீழே இருக்க மக்களுக்கு போய் சேர்ந்துருது. அதனால் பலனடைந்தவர்களும் அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் ஏன் எதிர்ப்புன்ற ஒன்று வருதுன்றது தான் கொஸ்டின் இல்லையா? அப்போ வந்து அரசு திட்டம்ன்றது அது வந்து ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் அரசியல் பலனுக்காகவும், ஏன்னா இன்றைக்கி கடைசியாக தேர்தலில் அதை வைத்து தான் ஓட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் அந்த திட்டங்கள் தீட்டப்படுது. அது வந்து அரசியல் காரணங்களுக்காக தீட்டப்பட்டாலுமே அது கீழே உள்ள மனிதர்களுக்கு பலன்களை கொடுத்தாலும் ஒரு சம்பவங்கள்லையும் நீங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை செயல்படுறீங்கன்றது ஒரு மக்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எந்த அளவு அந்த ஆளுங்கட்சி முகம் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான அடி வரைக்கும் வேருக்கு உண்டான பிரச்சனையில் போய் தீர்க்குதான்னு பார்த்தா, இல்லை மேலோட்டமாக அதை தட்டி விடுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குதான்னா, அதைத்தான் கடந்த 4 வருஷமாக தொடர்ந்து வந்து இந்த ஆளுகின்ற அரசு, அதாவது இந்த சோசியல் மீடியா அதிகமான காலத்தில் பிரச்சனைகளை மடைமாற்றுகின்ற வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டாங்க. ஒரு வெள்ளம் வந்தால் கூட வெள்ளம் வரலன்னு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ப்ரொபகண்டா பரப்பப்படுது. எந்த ஒரு மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்காகவும் அந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கவே இல்லைன்ற ஒரு மாய தோற்றத்தை பேரலாக உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் என்ன தான் வந்து இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்தாலும் நான் துன்பப்படும் போது என்னுடைய துன்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மேனிப்புலேட் பண்ணி வர உண்மையிலே துன்பத்தில் இருக்கிறவர்கள் துன்பத்தை வெளியே சொல்ல முடியாத மனக்குமுறல்கள் கடந்த 4 வருடமாக இருந்தது. அதாவது இந்த இடத்துல சிக்கல் வந்து ஆளும் கட்சி எந்த கட்சி வந்தாலும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்று ஆமாங்க இப்படி நடந்திருக்குது, தவறு நடக்காமலுமே சரி செய்வோம் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்றது நீங்கள் தெரியுது. இதே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டத்தில் அவங்க பேசுகிறவங்க அரசாங்கத்தை நோக்கி இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு விமர்சனங்களை வைக்கும்போது திருப்பி அவங்ககிட்டேருந்தே ஒரு வீடியோ பதிவை வாங்குறாங்க. நான் அப்படி பேசக்கூடாது, இந்த விமர்சனத்தை பண்ணதை ஏன் பண்ணுனேன் அவங்களே ஒரு குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். நான் தொடர்ந்து மக்களை நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இது. அதாவது நீங்கள் எல்லா விஷயம் இப்போ கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 மீதான வெறுப்பின் நாங்கள் ஓட்டளித்தோம்னா ஓட்டளித்தவர்களை குற்றவாளிகள் போல சித்தரிக்கிறாங்க. இப்போ நீ ஏன் மாற்றத்துக்கு ஓட்டு போட்ட, உன்னால் அதனால் என்ன பலன், அது 20% வாங்கியிருக்குமா, 25% வாங்கிருமா, அதனால் என்ன பலன்னா அந்த வெறுப்பினுடைய எண்ணிக்கை நாளைக்கு கூடுன்றது. இவ்வளோ பேர் வெறுப்போடு இருக்காங்கன்றதை ஏன் அக்செப்டன்சிக்குள்ளே வர முடியலை? அப்போ நீங்கள் கடந்த 4 வருடம் மக்கள் மத்தியில் போட்ட மாய வலையை எடுத்து இன்றைக்கி நீங்கள் போத்திக்கிறீங்க. உங்களுக்கு அதாவது பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுன்ற கதையா நம்ம இந்த 4 பேர் இன்ஃப்ளூயன்சரு, இவன் சினிமா, டிஜிட்டலு, இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஐடிவிங்க வச்சு புகழ்ந்து பேசி இதைத்தான் மக்கள் நம்புகிறார்கள், இதை நம்புகிறவர்கள் மட்டும்தான் மக்கள்ன்ற மனநிலையை உருவாக்க அதாவது இவ்வளோ குமுறலோடு இருந்த மக்களுடைய கோபத்தை எடுத்து சொல்கிற எதிர்க்கட்சிகளும் கடந்த 4 வருஷமாக இல்லை. 4 வருஷம் எதிர்க்கட்சிகள் என்ன பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்ததுன்னா, கட்சியை யார் கைப்பற்றுறது, சின்னத்தை எங்கேருந்து வாங்குறது, இந்த பிரச்சனைகளை தான் 4 வருஷமாக அந்த கட்சி பூரா பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ தனக்குன்னு பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. தான் இவ்வளோ கஷ்டப்படுறத வெளியவும் சொல்ல முடியலை. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு இமேஜ் உருவாக்கப்பட்டுருச்சு. இப்படி ஒரு மாயவலை இருக்குது, இதை பேச வேண்டிய எதிர்க்கட்சியும் பேசலைன்னா அந்த மக்களுக்கு என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு நீ யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு உண்டான விஷயம் ஒரு சோசியலாக. கடந்த 4 வருடமாக இதுதான் நடந்தது. நீங்கள் எந்த பிரச்சனையுமே பேச முடியாது. ஊடகங்களும் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஆட்களின் மூலமாக ஒரு அஜெண்டாவை கிரியேட் செய்யப்பட்டு அது மட்டுமே உண்மை என்று உருவாக்கி நிஜத்தை மறைத்து பொய்யான ஒரு விஷயங்களை, ஒரு மாயையை உருவாக்கின தோற்றத்தின் தோல்வி தான் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு. நீங்கள் கேட்குறீங்க, அதாவது வந்து இந்த விஜய் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. எந்த அரசியல் செயல்பாடும் விஜய்கிட்டே இல்லை. விஜய் பெரிய ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணல, பெரிய பிரச்சனைகளுக்கு எதையுமே கை கொடுக்கல. நீங்கள் அரசு ஊழியர் போராட்டங்கள்லேருந்து செவிலியர் போராட்டம் எடுத்து இந்த தேர்தல் கடைசி நேரத்தில் தான் அவர் ஆசிரியரை வந்து 5 வருஷம் பேசினார். ஏதோ ஒன்று இப்போ ஆளுகின்ற தரப்பில் இருப்பவர்களே அவர்கள் சார்பாக பேசுகிறவர்களே சொல்கிறாங்க 20% ஓட்டு வாங்கிடுவாருன்னு. 20% ஓட்டு வாங்குற அளவுக்கு விஜய் என்ன உழைத்தாரு?
எதுவுமே உழைக்கல. ஆனா உழைக்காமே போடணும்ன்ற எண்ணம் வருதுன்னா அந்த தான் சொல்றேன், நீங்க அந்த குமுறல். அதை தான் நான் கேட்கிறேன். இந்த மக்கள் சிந்தனையே 2 திராவிட கட்சிகளுமே இன்னத்துல அதை அணுகணும், என்ன மாற்றத்தை அவங்க கட்சி இன்னும் தொடரணும்னா என்ன நினைக்கணும்? இல்ல ரெண்டுமே சுய பரிசோதனை செய்து, நீங்க வந்து ஒரு தலைமுறைக்குள்ள 2 திராவிட கட்சிகள் நுழையவே இல்லை, நுழைய முடியறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களே தடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்து எதற்கெல்லாம் முகம் கொடுக்கணுமோ அதற்கெல்லாம் முகம் கொடுக்காம, எதெல்லாம் பேசியிருக்க வேண்டுமோ அதெல்லாம் பேசாமல் தவிர்த்து நீங்கள் ஒரு மாய பிம்பத்தை கெட்டினதின் வெளிப்பாடு இன்றைக்கு ஒரு மாய மனிதர், ஒரு சினிமா பிம்பம் அந்த விஷயத்துக்கு முகம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் மாற்றி விட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக விஜய் வந்து பொதுவாக திமுகவை அட்டாக் பண்ணாரே தவிர இன்னென்ன பிரச்சனையின் அடிப்படையில் அவருக்கு விமர்சனம் பண்ணாரா? இல்லை. நான் வந்து எதுக்குன்னா, இன்னொரு பக்கம் தன்னுடைய அரசியல் எதிரியா வந்து திமுக, கொள்கை எதிரியா பாஜக, அவர் பிரச்சாரத்துக்கு போன இடங்கள் குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரானா இல்லை, பாஜக தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு போய் ஏதாவது பிரச்சாரம் பண்ணாருன்னு இல்லை. ஆனாலும் மக்கள் அவரை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் என்ன பேசுகிறாரு, எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாருன்றது என்ன வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் திரும்பவும் கேட்கறது வந்து அதுதான், மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கிறாங்க. என்னவோ ஏதோ அவன் மனசுக்குள்ளே இருக்குது. அது வந்து அடிப்படை பிரச்சனைகளுக்கானதாக இருக்கலாம், இல்ல கல்வியில கட்டணங்கள் வந்து அதிகமா இருக்குது, அது ஒரு இஷ்யூ இல்ல. ஏதோ நீங்க ஒரு பெட்டிக்குள்ள அதை அடைக்க முடியாது. அது வந்து நீங்க லோக்கல் இஷ்யூல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆரம்பிச்சு மேல வரைக்குமே இருக்குது. டோட்டலாவே 2 கட்சிகளும் தன்னை ரீஃபார்ம் பண்ணிக்க முடியாது இனிமேல். அவ்வளவு பெரிய ரீஃபார்ம் பண்ண முடியாதுன்னா இந்த இது தொடர்கதையாக தான் இதை சந்திச்சுதான் ஆகணும். நீங்க வந்து இன்றைக்கு ஏஜ் ஃபேக்டரின் அடிப்படையில் நீங்க 40 வயதுக்கு மேல இருக்கவருக்கு மேலதான் திராவிட கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இனிமேல் வரும். இன்னைக்கு வந்து 20 வயசு இருக்கிறவன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு 30 வயசு 40 வயசு ஆகும்போது இந்த இடங்கள்ல இருந்து இப்ப திமுக நினைக்கிறதெல்லாம் வச்சுக்கங்களேன், ஒரு பேச்சுக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குமா, அதனால அப்படி திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்களா? இப்போ புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், இந்த கல்வி உதவித்தொகை அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது உயர்கல்வி பயில்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், லேப்டாப் கொடுக்குறோம், அது கடைசி நேரமாக கூட இருக்கட்டும், லேப்டாப் கொடுக்குறோம். இதையெல்லாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக அது பயன்படும். அப்போ அவர்கள் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள். இதுதானே எண்ணமாக இருக்கணும். அப்போ இந்த திட்டங்கள், ஒரு கல்வி உதவித்தொகையெல்லாம் பெண்களுக்கு ஒரு 3-4 வருடமாக போயிட்டுருக்குது, ஆண்களுக்கும் கொண்டு வந்து ஒரு 2 வருடங்களுக்கு மேலே இருக்கும். இதையெல்லாம் எதுவுமே இளைய தலைமுறைகிட்ட ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தாதா? அதான் நீங்கள் வெறும் அகச்சூழலை மட்டும் சொல்கிறீங்க. புறச்சூழல் இருக்கு இல்லையா, ஊழல் இருக்குது. நீங்கள் அந்த நான் 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த 1000 ரூபா வாங்குறதுக்கு நான் போய் காசு கொடுத்து தான் வாங்க முடியும். அப்போ ஊழல்ன்ற ஒரு விஷயம் கீழிருந்து மேல் வரைக்கும் புறையோடி போயிருக்கு. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அரசு பணி, நீ இவ்வளோ சம்பாதிக்க போகிற 5 மாத காசு முன்னாடி கொடு அப்படின்னு தான். உனக்கு இன்னொரு 4 வருஷத்துக்கு 1000 ரூபா வரும், எனக்கு வந்து அதுக்கு கொடு. இப்போ அரசு ஊழியர்களில், அரசு வேலைகளில் எங்கே லஞ்சம் வாங்காத எந்த துறை இருக்குது? எந்த பணிக்கு நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமா? அப்போ நீங்கள் வந்து வெறும் திட்டங்கள் மட்டுமே உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்காது. எல்லாருக்குமே உங்களால் பணம் கொடுத்துட முடியுமா என்ன? அப்படியே பணம் கொடுத்தாலும் இன்றைக்கு பெண்களே பாதி பேர் போய் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? அதை தாண்டிய ஒரு பிரச்சனைன்றது வெளியே இருக்கத்தானே செய்யுது. அதாவது பாதுகாப்புன்றது இருக்குது, போதை பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பெண் 1000 ரூபா வாங்கினாலும் அந்த வீட்டில் இருக்கிற கணவன் குடித்தான்னா அது பிரச்சனை தானே. அந்த ஊரில் இருக்கிற மலையை வெட்டி மணலை பூரா அள்ளிட்டு போனீங்கன்னா கனிமவள பிரச்சனைன்றது பிரச்சனை தானே. அப்போ நீங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல்ன்றது அதுவும் பிரச்சனை தானே. அப்போ இது ஒரு திட்டங்கள் மட்டும் வந்து உங்களுக்கு வாய்ப்பளிக்காது, அதை தாண்டி வெளியே இருக்க சூழலும் அவனை பாதிக்கும். அது இல்லாமல் 50 வருடம் 60 வருடம் இந்த ஆட்சி இருக்கு இல்லையா, இது இயல்பாகவே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். இந்த சலிப்பு மெயினான காரணம். இதை வந்து வெளியே சொல்ல தெரியாது, அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் வேறு காரணங்களை சொல்லுவாங்களே தவிர இது ஒரு சலிப்பு. இந்த சலிப்பை மேற்கொண்டு கூர்மையாக்குறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இப்போ அதற்குள்ளேயே நிறையா வாரிசு அரசியல் இருக்குது, ஊழல் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு தரப்பினரே திரும்ப வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த கட்சிக்குள்ளே புதுசாக ஒருத்தர் அரசியல் ஆசை இருக்கிறவங்க உள்ளே போய் இணைய முடியாத சூழல் இருக்குது. எல்லாமே அதோடைய சிக்கல்களுக்கு அது வந்து 50 வருடம் 60 வருடம் ஆன கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அது அதை அவ்வளோ சீக்கிரமாக அந்த கட்சிகளும் தாண்டி வந்துட முடியாது.
இன்னொன்று புதுசாக ஒன்று வரும்போதே அவன் வந்து அந்த ஈர்ப்பு அதை தாண்டி ஒரு நடிகர்ன்றது அவனுக்கு வந்து ஒரு எமோஷனல் டச்சு. அவன் வந்து திரையில் பார்த்து ரசித்து அவன் சண்டை போடுறத தான் சண்டை போடுறதாகவும் அவன் லவ் பண்ணுறத தான் லவ் பண்ணுறதாகவும் அந்த அங்கே இருக்கிறது விஜயே இல்லை, அது நான் தான் அவன் திரையோடு ஒன்றி போயிருந்த ஒரு நடிகர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது இவன் ஆல்ரெடி மாற்றம் வேணும்னு நினச்சிருக்கும் போது இவனுக்கு வேறு எந்த தாட்டுமே தேவையில்லையே. இவனுக்கு ஆல்ரெடி சலிப்பு இருக்குது இந்த அரசியல் மேலேயும் இந்த அரசியல் கட்சிகள் மேலேயும். தொடர்ந்து இவங்களே இருக்காங்கப்பா, இவங்க வர்றாங்க, அதுக்கு அடுத்து இவர் வர்றாரு அவர் வர்றாரு, சரி அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் எடுத்து வச்சோம்னா அவர் இதை விட கேவலமாக ஊழல் இருக்குது, அது இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாமே இது ரெண்டும் கடைசி இவ்வளவு திட்டம் பண்ணியிருக்கு அவ்வளோ திட்டம் பண்ணியிருக்கு. சரி தேர்தலில் வரும்போது நிற்கும்போது என்னன்னு பார்த்தா மூக்குத்தியும் தூக்குச்சட்டியும் தான் கொடுக்குது. நான் இவ்வளோ திட்டம் தீட்டியிருக்கேன் அதனால் நீ எனக்கு ஓட்டு போடனா போடு, இல்லையா விடுன்னு ரெண்டு கட்சியும் விடுதா? இல்லையே, 2000 ரூபாய் கொடுத்து தூக்குச்சட்டியை கொடுத்து மூக்குத்தியை கொடுத்து தோடை கொடுத்து தான் ஓட்டு கேட்குது. அப்போ நீ என்ன பண்ணாலும் கடைசி மேனிப்புலேட் பண்ணி தான் தேர்தலில் ஜெயிக்க போகிறேன்ற கட்டம் வரும்போது அந்த சலிப்பு ஏற்பட்டு அதே நேரத்தில் தான் விரும்பின ஒரு நடிகர் அரசியல்வாதியாக வந்து நிற்கிறாப்புல இல்லையா? இல்லை, இப்போ இந்த இடத்துல பணம் மக்களுக்கு கொடுக்கறது, வாக்கு வாங்குறதுன்றது தொடர்கதையாக போயிடுச்சு. முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்குறது கேவலமாக நினச்ச மக்கள் இன்றைக்கி இல்லை. எனக்கு ஏன் கொடுக்கல, இது சொல்லப்போனால் வாக்காளர் உரிமை தொகை அப்படின்ற அளவுக்கு மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கி புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவில் கூட பல இடங்களில் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க. அது வசதியான வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவன் அரசியலில் வெற்றி பெறணும், இதை கொடுத்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்களும் கொடுக்குறாங்க. இது தொடர்கதை ஆகும்போது எந்த இடத்துல இது வந்து இந்த பணம் ஓட்டுக்காகன்றது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மக்கள் எப்போ இப்படி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அந்த சம்பிரதாயத்தை இந்த திராவிட கட்சிகள் தான் உருவாக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற சம்பிரதாயத்தை வந்து அவர்கள் தான் உருவாக்குறாங்க. இல்லை, இது காங்கிரஸ் காலத்திலே வந்துச்சு. ஏன்னா அண்ணா விமர்சனம்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது. இவ்வளவு இல்லை இல்லை, நீங்க இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு வந்து அன்னைக்கு குறைஞ்ச அளவில் இன்னைக்கு வந்து அது வந்து இதாகவே ஆயிடுச்சு. இல்லை, இன்னைக்கு நீக்கமுறை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருச்சு. 40 கோடி ஒரு தொகுதிக்கு செலவழிச்சா தான் எம்எல்ஏ ஆக முடியுன்ற சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. இதை வந்து இவ்வளவு பணம் கொடுத்தும் நம்மளால் வெல்ல முடியலை, இல்லை இவ்வளோ பணம் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு பலன் தரலைன்ற ஒரு இடத்துக்கு கட்சிகள் போகும்போது தான் இந்த பணம் கொடுக்கறத நிப்பாட்டும். மக்கள் வந்து பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் என்ன சிந்தனையில் இருந்தார்களோ அந்த வாக்கு செலுத்தினா மட்டும்தான் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படிதான் நடக்க முடியும். நீங்கள் வந்து இனிமேல் நிறுத்த முடியாது இதை. அதாவது வந்து அரசியல் கட்சிகளும் நிறுத்த போகிறதில்ல, வாங்கிறத மக்களும் நிறுத்த போகிறதில்ல. இவன் வாங்கினாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டான்ற ஒரு கட்டம் வரும்போது தான் அந்த மாற்றம் எங்கேயாவது தேர்தலில் பிரதிபலிக்கும் போது தான் அரசியல் கட்சிகள் இந்த மாற்றத்துக்கே வரும். நம்ம ஏன் இந்த தடவை வந்து திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் தேர்தல் இவர் ஜெயிச்சிருவாருன்ற முடிவுக்கு வந்து நிற்கின்றோம். நமக்கு இவ்வளோ பெரிய குழப்பத்தை வேறு எந்த தேர்தலும் ஏற்படுத்தினதில்லை. இந்த பர்சன்டேஜ் என்ன ஒரு மாற்றத்தை, இல்லை வேற யார் வருவாங்க, இல்லை தொடர்றதுக்கு அப்படி ஏதாவது ஒரு கிளாரிட்டி தெரியுதா? தெரியல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கணிக்க முடியாது. இந்த தேர்தலில் கணிக்க முடிந்த ஒரே விஷயம் என்னன்னா, மாற்றத்தை விரும்புபவர்கள்ன்றது வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லை, அது எல்லா தரப்புலையுமே இருக்காங்கன்றது இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டும். அது நிறைய மாற்றங்களை இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள ஒரு முக்கியமான காரணியாக இந்த தேர்தல் இருக்கும். நீ சொல்கிறீங்க வெறும் 20% இல்லை 20 வயதுக்கு கீழே இருக்கவர்கள், 25 வயதுக்கு கீழே இருக்கவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, புது நியூ ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி எந்த கால்குலேஷனையும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி செய்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னைய வரைக்குமே வந்து உறுதியாக இவர் தான் ஜெயிப்பாருன்னு அறுதிட்டு யாராலையுமே கூற முடியாத காரணம் அதுதான். அப்போ எல்லா தரப்புமே மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் ஒரு சலிப்பு, அது உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு. அந்த வெறுப்பை உணர்ந்துக்கிற தன்மையில் 2 திராவிட கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் ஒரு பாடமாக இருக்கும். நன்றி. நன்றி.